வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு விருச்சிக லக்னம் மகர ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் தேதி 3 புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நம்மளால் நல்லா இருக்குது. மற்றபடி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், குடும்பத்திற்காக நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 6ல் இருந்து வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம். வேலையில் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கவனம். அது மட்டும் இல்லாமல் கடன் சம்மந்தமான விஷயங்கள், உடல் நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவியால் வந்து ஒரு மன உளைச்சல்கள், ஒரு பிடிவாதம், அவங்களோட பிடிவாதத்தால் நம்ம ஒரு டென்ஷன் வர்றதுக்கான இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களும் சின்ன அலைச்சல்களை கொடுத்தாலும் நல்ல சிறப்பான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு கேதுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது நல்ல வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், யாருக்கும் அந்த சூரிய தசாபுத்தி இருந்தாலும் அந்த வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுத்தா கொஞ்சம் சின்ன மன உளைச்சலை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் தவிர்க்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 7ஆம் அதிபதி ஆன புதன் வந்து 6ல் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன மன உளைச்சல் கொடுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்தோம். 8ஆம் அதிபதியான சுக்கிரன். 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ வேலையாட்களிடம் பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பெண்கள், யாராச்சும் வந்து தெரியாத பெண்களோ ஏதோ பெண்கள்கிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதனால் நமக்கு வந்து ஒரு கெட்ட பேர் கிடைக்கும்ன்றனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறதுனால நீங்களா பெண்களாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் 9. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சிறப்பான வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதனால் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமைக்கு மேலே வந்து எல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது சனி வந்து வக்கரம் வந்து கொஞ்சம் 12ல் இருக்கும்போது நிறைய விரயங்கள், ஸோ பெரிய லாபங்களை நோக்கி நம்ம போவோம். ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தது வந்து உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சல்கள், கேள்வியில் அதிகமாக நம்ம பதில் சொல்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். கடன் கேட்ட இடத்துல கிடைச்சாலும் ஓவர் ரொட்டேஷனாக போகுதுங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நல்ல லாபங்களையும் நல்ல விஷயங்கள் கொடுத்தா சின்ன செலவுகளை வந்துடும். ஸோ அதை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது, அதுவே எல்லாமே சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களும் சிறப்பான வளர்ச்சி, நல்ல வெற்றியை கொடுக்கும். அப்பா சார்ந்த ஊரில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து ராசியிலே இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்களுக்காக நம்ம வந்து மெனக்கெடுவோம், அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். பட் இன்றைக்கி போடுற விதை கண்டிப்பாக ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ அது 3ல் இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள், தொழில் ஒப்பந்தங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஒரு வெள்ளிக்கிழமைக்கு மேலே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக வந்து சனி தசாபத்தினா சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது 11 வருகின்ற லாபங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்க மீன லக்னமாக இருந்த புதன் தசாபத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு சின்ன கருத்து பேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு வண்டி வாகனங்கள் வாசல்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு, இல்லை தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது 7ல் இருக்கும்
கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் மனைவி வந்து கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய விஷயங்கள் வந்து 6ல் இருக்கும்போது என்றைக்குமே வந்து 8ஆம் அதிபதி 6லுமே வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஏற்படுத்திடும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், யாராவது ஒருத்தர் வந்து போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம் பண்ணணும். அதுவும் மீன லக்னம் சுக்கிர தசாபுத்தியான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பிரசன்னம். ஸோ பிரசன்னம்னா நிறைய பிரசன்னங்கள் இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகங்கள் கரெக்டாக இருக்காது. நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்யூரேசி வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதகங்களில் ஏற்பட்டுருங்க. ஸோ அதுக்கான விஷயம்தான் பிரசன்னம். ஏன்னா வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரசனங்கள் இருக்குது. சோழி பிரசனம்னு ஒன்று இருக்குது. ஸோ சோழி வந்து எடுத்துப்பாங்க. அந்த சோழி வந்து அப்படி சுற்றி அப்படி பிடிக்கும்போது அதில் வர விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு லக்னம் கணிச்சு, ஸோ அதில் வந்து அவங்க வந்து பக்காவாக அது வந்து விஷயங்களை சொல்லும் சோழி பிரசனம். அதே மாதிரி வந்து இதில் வந்து தாம்பூல பிரசனம். தாம்பூலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெத்தலைகள், ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு வந்து தாம்பூலம் வைப்பாங்க பழத்தோடு வைக்கும்போது. அதில் வந்து அந்த வெற்றிலையோடைய எண்ணிக்கைகளை வச்சு அந்த 12 பாவங்களை வச்சு அதை ஒரு டோட்டல் வந்து ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெற்றிலையை வச்சே சொல்ல முடியும். அதில் வந்து முக்கியமாக இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் வெற்றிலை பிரசனம் எங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க. கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முழு கொட்டைப்பாக்கு வச்சு அந்த பிரசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா பேக்கெட் பாக்கு வந்தாலே வந்து அது தோஷம்னு வந்துடும். ஸோ அதனால் பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க. ஸோ சப்போஸ் எங்கேனாச்சும் வந்து நீங்கள் பிரசனம் பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட் பாக்கை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு பிரசனம் என்னென்னா, எதுவுமே தேவையில்லை, நீங்கள் வரும்போது அந்த நேரத்திற்கான ஒரு லக்னம் கணிச்சு நீங்கள் எந்த சூழ்நிலையை சொல்லுவோம்னா, நீங்கள் வரல ஒரு நீங்கள் இப்போ வரீங்கன்னு வச்சுக்கோமே, வந்தோடனே அதுக்கு ஒரு லக்னம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு ஹோரை ஓடும். ஸோ அந்த நீங்கள் வர நேரத்தில் ஒரு ஹோரை ஓடும். ஸோ அந்த ஹோரையை வச்சு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க, உங்களுடைய சூழ்நிலை என்ன என்ற விஷயத்தை வந்து அந்த லக்னமும் ஹோரையும் வந்து உங்களுடைய சூழ்நிலையை வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நமக்கு சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்க, இந்த ஒரு ட்ராவலில் இருக்கீங்கன்றதை வந்து கண்டிப்பாக சொல்லிடும். இதுக்கான விஷயங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து திதி சூன்யம்ங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கே வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க. நீங்கள் வந்த நேரத்தில் வந்து எந்த ராசி துதி சூன்யமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட்டடாக சொல்லிடும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றதை வந்து அந்த திதி சூன்யமும் லக்னமும் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடுங்க. ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கர்ணம். ஸோ எந்த கர்ணாதிபதி வராரோ அந்த கர்ணாதிபதி வந்து அதுக்கான பரிகாரமாக அமைவாருங்க. ஸோ இது வந்து ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை. ஸோ எந்த ஜாதகம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். ஒரு பிரசன்னம் உள்ளே வந்து அப்படி உட்காந்த உடனே டக்குன்னு வரும். இதுதான் பிரச்சனை, இந்த சூழ்நிலை தான், நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு நீ பெரிய ஆள். ஸோ மகாதேவர் ஐயர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆளுங்க. அவர் வந்து அந்த சோழியை உருட்டி அப்படி தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க. அதே மாதிரி கோயில் பிரசன்னத்தில் தான் பார்த்தா பெரிய லெவலில் யாகம் வளர்த்து அதை பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயங்கள். ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்கிறது, இந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு கோயில் நிர்மாண பணிகள் பண்ணும்போது அந்த பிரசனம் போடுவாங்க. ஸோ அது பிரசனம் போடும்போது ஒரு குழந்தைய வச்சு தங்கம் காயினோ தங்க மோதிரம் வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த லக்னமும் அப்போதைய லக்னமும் வச்சு சந்திரனையும் வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய வரலாறு, அங்கே வந்து இருக்க சிலை கரெக்டாக இருக்கா இல்லையா, அது பின்னமாக இருக்குதுன்னா இந்த சிலையில் வந்து கை வந்து உடைஞ்சிருக்கு, கை வந்து தேஞ்சிருக்கு, பின்னாடி வந்து கிராக் விட்டுருக்கு, முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அந்த பிரசன்னத்தில் வந்துடுங்க. ஸோ அவ்வளோ அக்யூரேஸாக சொல்கிறது. கோயில் பிரசன்னங்கிறது வந்து நிறைய செலவுகளாகும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் அடுத்த லெவல் அந்த பூஜை புனஸ்காரங்களை கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து தெய்வத்தை கட்டிடுவாங்க. மிளகை வச்சு தெய்வத்தை கட்டுறது ஒரு முறை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வத்தோடைய கண்ணை கட்டுறதும் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி குலதெய்வம். ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்க வந்து இந்த சோழி பிரசனம் மூலியமாக அற்புதமாக வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
இதில் வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர்கள். ஸோ கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குலதெய்வம் விஷயங்களில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்கிறார். நமக்கு கூட அந்தளவுக்கு டெப்த் கிடையாது. அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த குலதெய்வத்தோடைய மேட்டர்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக. நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு பிரசனம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம். ஸோ குலதெய்வன்றது வந்து அவங்க வந்து அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜோடு சொல்லுவார். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசனத்தில் வந்து எந்த விஷயத்துக்கும் தீர்வு காணலாம் அப்படிங்கிறது தான் விஷயமேங்க. அந்த தீர்வு வந்து 3, 7, 11 பாவங்கள் கண்டிப்பாக சொல்லும். கர்ணநாதன் வந்து அந்த வழிபாடு முறையை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கணும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஒரு 70% வந்து, ஏன்னா 100% இதுக்கும் தீர்வு கிடையாது, ஒரு 70% வந்து இந்த பிரசன்னம் மூலியமாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடும். ஸோ இதுதான் மூதாதையர் செஞ்சுருக்காங்க, இதுதான் உங்கள் வழி வழியாக வந்திருக்கு, இதுதான் வந்திருக்குன்றதை வந்து தெளிவாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறது தான் பிரசனம். இது உங்கள் ஜோசியமே தேவையில்லை, உங்கள் குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துடலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு வந்து மேஜராக வந்து பிரார்த்தனை, நல்ல ஒரு வழிபாடு இருந்தாலே அந்த பிரசனம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆனால் பிரசனம் எனக்கு வந்து ஜோசியம் இல்லை, எனக்கு ஜாதகம் இல்லைங்க, எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலில் பிரசனம் மூலியமாக போய் பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வுக்கான பிரசனம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பிரசனம் ஜெயிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா டெய்லி ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.